जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर மங்களாரம்பம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கண்ணன் பூஜித்த கணநாதன், அக்ரூரரும் மணியும். கிருஷ்ணர் துவாரகைக்கு வந்துவிட்டார் என்றதும் ஸ்யமந்தகத்தை வைத்துக் கொண்டிருந்த அக்ரூரருக்கு பயம் பிடித்து கொண்டது. அபயம் தருகிறவன் இவன்தான் என்று எந்த கிருஷ்ணரின் சாமீபியத்துக்கு, அதாவது அணுக்கத்துக்கு இத்தனை நாளாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தாரோ அவரிடமே இப்போது பயப்பட்டு கொண்டு அவர் பக்கத்திலேயே இருக்க வேண்டாம் என்று அக்ரூரர் நினைத்தார். துவாரகையை விட்டு வெளியேறிவிட்டார். அர்த்தம் அனர்த்தம் என்று ஆச்சாரியால் சொன்னார் போல பொருள்படுத்தும் பாடு. கிருஷ்ணர் விஷயத்தில் அக்ரூரருக்கு ஏதோ இப்படி அசட்டுத்தனமான பயமும் சம்சயமும் ஏற்பட்டாலும் மற்றபடி அவருடைய சுவாபாவிகமான ஈஸ்வர பக்தி, நல்ல எண்ணங்கள் எல்லாம் போய்விடவில்லை. ஆனபடியால் துவாரகையை விட்டு புறப்பட்டவர் எங்கேயோ ஊர் சுற்றாமல் க்ஷேத்ராடனம் பண்ணிக்கொண்டே போய் காசியை அடைந்தார். அங்கே போன பின் அவர் மனஸ் எந்த கெடுதலும் இல்லாமல் தூய்மையாக ஆயிற்று. மணியினால் ஸ்வயலாபம் அடைய வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இல்லை. ஆனதால் ஸ்யமந்தகம் தினமும் 8 பாரத் தங்கம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. அக்ரூரர் அதை கொண்டு தனக்கோ தன் குடும்பத்துக்கோ எதுவும் பண்ணிக்கொள்ளும் எண்ணம் இல்லாமல் காசியில் அநேக தேவாலயங்களை நிர்மாணித்து திருப்பணிகள் பண்ணி இறை தொண்டு செய்து கொண்டிருந்தார். திவ்யமணி அவரை பாஹ்யாந்தர சௌச்சமுள்ளவராகவே, அதாவது உள்ளும் புறமும் சுத்தமானவராகவே கருதி தினமும் ஸ்வர்ணபாரம் கொடுத்ததோடு அவர் இருக்கிற இடத்தை சுற்றி ரோகம், துக்கம், அதிவிருஷ்டி அதாவது பேய்மழை, அனாவிருஷ்டி அதாவது வறட்சி முதலான ஈதிபாதைகள் இல்லாமல் நல்ல சுபிக்ஷத்தை உண்டாக்கி வந்தது. அபவாதத்துக்கு காரணம். இங்கே துவாரகையில் பகவான் பல தினசாக எண்ணி துக்கப்பட்டு கொண்டிருந்தார். இந்த ஸ்யமந்தகத்தால் எத்தனை கஷ்டம் வந்துவிட்டது. பிரசேனன், சத்ராஜித், சததன்வா என்று 3 பேரை அது பலி வாங்கிவிட்டது. முதலில் அது சத்ராஜித்திடமிருந்து நமக்கு அபவாதம் வாங்கி வைத்தது. இப்போதோ அண்ணாவே நம்மை விகல்பமாக எடுத்துக்கொண்டு தேசாந்தரம் போகும்படி செய்திருக்கிறது. அக்ரூரர் ஊரில் இல்லை என்பதால் அவர்தான் அதோடு போய்விட்டார் என்று ஊகிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது சத்தான அந்த ஆத்மாவை இங்கே இல்லாதபடி பண்ணியிருப்பதும் ஸ்யமந்தகம்தான். சத்யபாமாவுக்கோ பிதாவின் மரணத்தினால் அது பெரிய சோகத்தை இழைத்திருக்கிறது. ஊரே நம்மை சந்தேகப்படுகிறது. எதனால் இப்படி பல கஷ்டங்கள், எதனால் இப்படி மறுபடி மித்யாபவாதத்துக்கு ஆளாகிறோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது நாரத மகரிஷி வந்தார். எப்போது வரணும், எப்போது வந்தால் கதையில் சுவாரஸ்யமான திருப்பம் உண்டாக்க முடியும் என்று அவருக்கு தெரியும். சுவாமி, தாங்கள் ஏதோ விசாரத்தில் ஆழ்ந்திருப்பதாக தெரிகிறதே, என்ன காரணம் என்று பகவானை கேட்டார். பகவான் ஸ்யமந்தகத்தினால் உண்டான அனர்த்த பரம்பரையை அவருக்கு சொன்னார். எனக்கு ஏன் இப்படி மித்யாபவாதம் திரும்ப திரும்ப ஏற்படுகிறது? தேவரிஷியான தங்களுக்கு தெரியாததில்லை, தாங்கள்தான் காரணம் சொல்ல வேண்டும் என்று சாக்ஷாத் பரமாத்மா தம்மை குறைத்து கொண்டு வினயத்தோடு கேட்டார். ஓ, அதுவா? இதோ சொல்கிறேன். நீங்கள் ஒரு பாத்ரபத சுக்ல சதுர்த்தியின் போது சந்திரனை பார்த்து விட்டீர்கள். அதனால்தான் விக்னேஸ்வர சாபத்தினால் வீண் அபவாதத்துக்கு பாத்திரமாகிவிட்டீர்கள் என்று நாரதர் சொன்னார். பிள்ளையார் என்று ஆரம்பித்துவிட்டு என்னமோ கிருஷ்ணர் கதையை சொல்லிக் கொண்டு போகிறாரே என்று நினைத்தவர்களுக்கு இப்போதுதான் விஷயம் வர ஆரம்பித்திருக்கிறது. பாத்ரபதம் பஞ்சாங்க வித்தியாசம். பாத்ரபதம் என்பது ஒரு இரட்டை நட்சத்திரம். பூர்வ பாத்ரபதம், உத்தர பாத்ரபதம் என்று அந்த 2 நட்சத்திரங்களுக்கு பேர். புரோஷ்டபதம் என்றும் சொல்வார்கள். பொதுவாக மாசத்தை குறிக்கும் போது, அதாவது இந்த நட்சத்திரங்களில் ஒன்றில் பௌர்ணமி வருகிற மாசத்தை குறிப்பிடும் போது பாத்ரபதம் என்றும், நட்சத்திரத்தையே குறிப்பிடும் போது புரோஷ்டபதம் என்றும் சொல்வது வழக்கம். பூர்வ புரோஷ்டபதி, உத்தர புரோஷ்டபதி என்று இருப்பதைத்தான் திரித்து பூரட்டாதி, உத்திரட்டாதி என்கிறோம். பௌர்ணமி அன்று புரோஷ்டபதி நட்சத்திரத்தை கொண்ட மாசமாகிய புரோஷ்டபதியைத்தான்
இன்னொரு விதத்தில் திரித்து புரட்டாசி என்கிறோம். ஆனால் நம்முடைய புரட்டாசியும் சரி, இதே மாதிரி நட்சத்திரங்களின் பெயர்களை உடைய மற்ற 11 மாசங்களும் சரி, கரெக்டாக அந்த பௌர்ணமியில் அந்த நட்சத்திரம் வருவதாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லாமல் ஒரு மாசம் முன்பின் தள்ளியும் போய்விடுவதுண்டு. காரணம், நாம் மாசப்பேரை பௌர்ணமி நட்சத்திரத்தை கொண்டு சித்ரா, விசாகம், கார்த்திகை என்கிறது போல நட்சத்திரத்தின் பேரில் வைத்துக் கொண்டாலும் வாஸ்தவத்தில் இதற்கு சம்பந்தமில்லாமல் மாச பிறப்பை சூரியன் 12 ராசிகளில் ஒவ்வொன்றாக பிரவேசிக்கும் தினமாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசத்தில் உள்ள நாம் பின்பற்றும் இந்த விதமான மாசத்துக்கு சௌரமானம் என்று பேர். தெலுங்கர், கன்னடஸ்தர் முதலானவர்களும் வடக்கத்தியர்களில் பெரும்பாலாரும் அனுசரிக்கும் சாந்திரமானம் என்ற பஞ்சாங்கத்தின்படி அமாவாசையை அடுத்து வரும் வளர்பிறை பிரதமையில் ஒவ்வொரு மாசமும் பிறக்கும். அந்த விதமான மாசத்தில்தான் அந்த மாசத்தின் பெயர் எந்த நட்சத்திரத்தை வைத்திருக்கிறதோ அதுவும் வாஸ்தவமாகவே அந்த பௌர்ணமியில் அல்லது பௌர்ணமிக்கு நெருக்கமான திதியில் வருகிற நட்சத்திரம் எதுவோ அதுவும் முன்னே பின்னே தள்ளி போகாமல் கரெக்டாக ஒத்துப்போகும். பண்டிகைகள் எல்லாம் இந்த சாந்திரமான மாசப்படியே நிர்ணயமானவை. ஆகையால் பிள்ளையார் சதுர்த்தி பாத்ரபத மாசத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்று என்றால் அது எப்போதும் தெலுங்கர், கன்னடஸ்தர் ஆகியவர்களுக்கு அவர்களுடைய பாத்ரபத மாசத்திலேயேதான் வரும். நமக்கு, அதாவது சௌரமானத்தை பின்பற்றும் தமிழ் தேசத்தவர்களுக்கு இப்படி இல்லாமல் பிள்ளையார் சதுர்த்தி புரட்டாசியாகவும் இருக்கலாம் அல்லது ஆவணியிலேயே வந்தாலும் வந்துவிடலாம். காரணம் என்னவென்றால், நம்முடைய பங்குனி அமாவாசை ஆன மறுதினமே அவர்களுடைய சித்திரை பிறந்து இதே போல ஒவ்வொரு மாசத்திலும் நடந்து நம்முடைய ஆவணி அமாவாசையான மறுதினமே அவர்களுடைய புரட்டாசி, அதாவது பாத்ரபத மாசம் பிறந்துவிடும். அதிலே 4 நாளுக்கு அப்புறம் சதுர்த்தி வருகிற போது சூரியன் சிம்ஹ ராசியை விட்டு கன்யா ராசிக்கு போகாமலே இருக்கலாம். அநேகமாக இப்படித்தான் இருக்கிறது. சூரியனின் கன்யா பிரவேசத்தன்றுதான் நம் புரட்டாசி பிறப்பதால் இம்மாதிரி வருஷங்களில் நமக்கு ஆவணியிலேயே பிள்ளையார் சதுர்த்தி வந்து விடுகிறது. இதே மாதிரிதான் ஸ்ரீராம நவமி என்றால் அது எப்போதும் சாந்திரமானக்காரர்களுக்கு சித்திரை மாச நவமியாகவே இருக்க, நமக்கோ சில சமயம் பங்குனி, சில சமயம் சித்திரை என்று இருக்கிறது. இப்படியே கோகுலாஷ்டமி, நவராத்திரி முதலான எல்லா பண்டிகையுமே நமக்கு முறையே ஆடியாகவோ ஆவணியாகவோ இருக்கலாம், புரட்டாசியாகவோ ஐப்பசியாகவோ இருக்கலாம் என்றிருக்க, அவர்களுக்கு கோகுலாஷ்டமி என்றால் ஸ்ராவண, அதாவது அவர்களுடைய ஆவணி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தான். நவராத்திரி என்றால் ஆஸ்வின, அதாவது ஐப்பசி சுக்லபக்ஷத்தின் முதல் 9 தினங்கள் தான் என்று தீர்மானமாக இருக்கிறது. குறிப்பு: சாந்திரமான சௌரமான மாதங்கள் விஷயமாக தெய்வத்தின் குரல் 3ஆம் பகுதியில் ஆச்சாரமும் ஆகாரமும் என்ற உரையில் சாதுர்மாசியமும் அதில் போஜன விதியும் என்ற உட்பிரிவிலும் கூறப்பட்டுள்ளது. சாந்திரமான பாத்ரபத மாசத்தில், அதாவது நம்முடைய ஆவணி அல்லது புரட்டாசி மாசத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி தான் நாரத பகவான் குறிப்பிட்ட பாத்ரபத சுக்ல சதுர்த்தி என்று சொல்ல வந்தேன். அதுதான் பிள்ளையார் சதுர்த்தி தினம். அப்படிப்பட்ட ஒரு தினத்தில் கிருஷ்ணர் ஆகாசத்தில் தெரியும் சந்திரனை பார்த்து விட்டார். அது எந்த தினம் என்று உங்களுக்கு நினைவிருக்கலாம். பிரசேனனோடு வேட்டைக்கு போய் அங்கே அவன் பிரிந்து போய் பகவான் ரொம்ப நாழி காத்திருந்து அப்புறம் ஆகாசத்தை பார்த்து, அடடே 4ஆம் பிறை கூட உதித்து விட்டது என்று ஊருக்கு திரும்பினாரே, அந்த தினம்தான். இப்படி சதுர்த்தி சந்திரனை அவர் பார்த்ததால் தான் அவர் மீது விக்னேஸ்வரரின் சாபம் பலித்து தப்பான அபவாதம் ஏற்பட்டு விட்டது என்று நாரதர் தெரிவித்தார். அவர் இப்படி சொன்னவுடன் பகவான் சுக்லபக்ஷ சதுர்த்தியில் சந்திரனை பார்ப்பதால் இப்படி தோஷம் சம்பவிக்க வேண்டும் என்று விக்னேஸ்வரர் ஏன் சபித்தார் என்று கேட்டார். நாரதர் அவருக்கு சவிஸ்தாரமாக கதை சொல்ல ஆரம்பித்தார். கேள்வி பதில், கதைக்குள் கதை. புராணங்களில் இப்படித்தான் ஒருத்தர் கேள்வி கேட்டு இன்னொருத்தர் பதில் சொல்வதாகவே விருத்தாந்தங்கள் வரும். எல்லா புராணங்களுமே ஜெனரலாக நைமிசாரண்ய முனிவர்களின் கேள்விகளுக்கு சுதர் பதிலாக சொன்னவைதான். அது தவிர ஒவ்வொரு புராணமும் பர்டிகுலராக ஒருத்தர் கேள்விக்கு பதிலாக இன்னொருத்தர் சொன்னதாகும். திருஷ்டாந்தமாக பாகவதமும் சுதர் நைமிச ரிஷிகளுக்கு உபதேசித்ததுதான் என்றாலும் அதை குறிப்பாக பரீட்சித்துக்கு உபதேசித்த சுகாச்சாரியாளின் வாக்கிலேயே நாம் பெற்றிருக்கிறோம். குறிப்பு:
புராணத்துக்கும் இதிகாசத்துக்கும் உள்ள மாறுபாடு குறித்து தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில் புராணம் என்ற உரையில் இதிகாசம் புராணம் பெயர் விவரம் என்ற உட்பிரிவு பார்க்க. இதிகாசங்களான ராமாயண மகாபாரதங்களை பார்த்தால் வால்மீகி மகரிஷி சகல உத்தம குணங்களும் நிறைந்து இருக்கிறவன் யார் என்று கேட்க அதற்கு பதிலாக நாரதர் ராமச்சரித்திரத்தை சொன்னதாகவும் அப்புறம் அதை வால்மீகி ஸ்ரீமத் ராமாயண காவியமாக்கி லவகுச்சர்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி அந்த 2 குழந்தைகளும் ராமருக்கு முன்னேயே அஸ்வமேத மகாமண்டபத்தில் பாடினதாகவும் இருக்கிறது. பாரதமும் நைமிச ரிஷிகளுக்கு சுதர் சொன்னதுதான். ஆதி காவியம் எனப்பட்ட ராமாயணத்துக்கு மட்டும் சுதர் நைமிச்சாரண்ய ரிஷிகள் சம்பந்தம் இல்லை. பர்டிகுலராக பாரத கதையை பாண்டவர்களுடைய கொள்ளுப்பேரனான ஜனமேஜயனுக்கு வைஷம்பாயனர் சொன்னதாகவும் இதையே வியாசர் காவியமாக்கி சொல்ல விக்னேஸ்வரர் எழுதி வைத்ததாகவும் கதை. இப்படி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லும் ஒவ்வொரு புராண இதிகாசத்தின் நடுநடுவிலேயும் கதாபாத்திரங்கள் கேள்வி கேட்க நாரதர், அகஸ்தியர், மார்க்கண்டேயர் முதலான ரிஷிகள் பதிலுக்கு உபாக்கியானங்கள் சொன்னதாக வரும். ராமாயணத்தின் உத்தரகாண்டத்தில் ராவணாதியர் சரித்திரமெல்லாம் அகஸ்தியர் ராமருக்கு சொன்னதாகவே வருகிறது. இந்த அகஸ்தியரே கேள்வி கேட்க அவருக்கு ஹயக்ரீவர் சொன்னதுதான் பிரம்மாண்ட புராணத்தில் வரும் லலிதோபாக்கியானம். மகாபாரதத்தில் இப்படி அநேக ரிஷிகள் அநேக உபாக்கியானங்களை பாண்டவர்களுக்கு சொன்னதாக, குறிப்பாக அவர்களுடைய வனவாச காலத்தில் சொன்னதாக வருகிறது. அப்படித்தான் இங்கே ஸ்காந்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா வளர்பிறையில் சதுர்த்தி சந்திரனை ஏன் பார்க்க கூடாது என்று கேள்வி கேட்டதற்கு நாரதர் பதிலாக சொன்ன கதை வருகிறது. அப்புறம் இப்படி கிருஷ்ணர் நாரதரை கேட்ட விவரத்தையும் சேர்த்து இந்த கதையை நந்திகேஸ்வரர் சனத்குமாரருக்கு சொன்ன ஃபைனல் ஷேப்பில் கொடுத்திருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर.